Good morning students, welcome to Chennai Academy. பார்த்துருப்போம் நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருந்தோம். அதாவது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கீங்க. அதாவது குரூப் 2க்கு என்ன பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் 4 என்ன பண்ணாங்க, குரூப் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குதா இல்லையா, மெயின்ஸ் எப்படி எழுதணும், ஓகேவா, எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எல்லாமே இந்த வீடியோ கிளியராக சொல்லிடுறோம். ஏதாவது இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இனிமேல் அடுத்தடுத்த கட்டத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம அப்டேட் கொடுக்குறோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று குரூப் 2 என்ன பேட்டர்ன் விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் நமக்கு நம்ம நேற்று வெளியிட்ட ஆனுவல் பேனர், ரிவைஸ்டு ஆனுவல் பேனர் வித் வேகன்சியோட, அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் குரூப் 2 தமிழ் மேண்டட்டரி ஆனதுக்கப்புறம் என்ன விட்டுருக்காங்க, இதில் தான் பாருங்க மொத்தமாவோட எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, கன்ஃபியூஸே ஆக வேணாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன், ப்ரிலிமினரி எக்ஸாம், ஓகேவா. என்ன இருக்கு போது, தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆக வேணாம். தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெனிஃபிட், ஓகேவா. நம்ம பயந்துட்டு இருந்தோம் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது தமிழ் தான் கம்பல்சரி இருக்க போகுது அப்படி சொல்லியிருந்தாங்க. இதுல இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பழைய பேட்டர்ன் அப்படியே வந்துருக்காங்க. பழைய பேட்டர்ன் திருப்பி வந்துட்டாங்க. தமிழும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. எதிரால் நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் 100 கொஸ்டின், இங்கிலீஷ் சூஸ் பண்ணோம்னா இங்கிலீஷ் 100 கொஸ்டின்ஸ். ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், அதை பார்த்துக்கணும். ரெண்டுமே 10th தரம் தான் இருக்குது, ஓகே. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின், இங்கே சேம் தான். ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின், 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் இருக்க போகுது, ஓகே. அப்போ ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி குரூப் 2 ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து குரூப் 2 வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாவுமே 175 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. நம்ம ஞாபகம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் எவ்வளவு குரூப் 1 மாதிரியே குரூப் 2க்கும் 175 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் சொல்லியிருந்தாங்க. அதுல நமக்கு முக்கியமா அதிகமா யூனிட் 8ல இருந்து அதிகமா கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஒழித்து கட்டிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும், ஓகேவா, பழைய பேட்டர்னுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் 100 தமிழ் இருக்குது, 100 இங்கிலீஷ் இருக்குது. நீங்க எதுவும் பயப்பட வேணாம். அப்போ நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் 75 பழைய பேட்டர்ன் தான். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும். ஜெனரல் ஸ்டடீஸ் 75 தான். இதுல யூனிட் 8 இடம்பெற்றிருக்கு, அதுதான் முக்கியமானது. ஓகே, நம்ம ஜெனரல் ஸ்டடீஸோட சிலபஸ் பார்ப்போம். இதுல யூனிட் 8 இடம்பெற்றிருக்குது, யூனிட் 9 இடம்பெற்றிருக்கு. அதுவும் ஒரு முக்கியமானது, ஓகே. பழைய பேட்டர்னா பழைய பேட்டர்ன் தான். யூனிட் 8 யூனிட் 9 இதே சார், அப்போ இதுல இருக்காதா அப்படின்னா இதுலயும் இருக்குது, ஓகே. அப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ஓகே, அதே தான். 3 hours 300 மார்க்ஸ், மினிமம் 90 மார்க்ஸ், டோட்டலா 200 கொஸ்டின்ஸ், ஓகே. அப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகல. அப்போ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலா குரூப் 2 எக்ஸாமுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குமோ அதே தான் இதுக்கு இருக்க போகுது. ஏன்னா இங்கிலீஷ் வந்து கேன்சல் பண்ணாது. மேபி இங்கிலீஷ் இல்லாம தமிழ் மட்டும் இருந்திருந்ததுன்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும் அப்படிதான் சொல்லலாம். ஆனா இப்போ அப்படி சொல்லவே முடியாது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல என்ன கட் ஆஃப் இருந்ததோ அதே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து வந்து இதை தமிழ் கொடுத்துருக்காங்க. அதேதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய மொத்த பேட்டர்ன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன, தமிழுக்கு என்ன சிலபஸ், குரூப் 4ல என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். பாருங்க, குரூப் 4ல என்ன சிலபஸ் இருந்ததோ அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் படிச்சுதான் ஆகணும். 9th 6th இருந்து 10th வரைக்கும் இலக்கணம் படிச்சுதான் ஆகணும், ஓகே. 12th கூட படிச்சுக்கணும். அப்போ இலக்கணத்துல ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கோங்க. எல்லா டாபிக் இருக்குது. இந்த PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்குது. குரூப் 4க்கு என்னென்ன இலக்கண டாபிக் இருக்குமோ எல்லாமே இருக்குது. இது எல்லாமே 6th இருந்து 12th வரைக்கும் இருக்குது. ஆனா நமக்கு SSLC தரம் தான் அப்படி சொன்னாலும் நம்ம 11th and 12th கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆகணும், ஓகேவா. அப்போ இலக்கணம் ஓகே. அடுத்து இலக்கியமும் இருக்குது. இலக்கியம் இருக்குது. பாருங்க, இலக்கியத்துல திருக்குறள் 19 அதிகாரம் மட்டும். இது தமிழ் கொஸ்டின்ல வரும். அது போக ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் திருக்குறள் வரும். ஏன்னா யூனிட் 8 தனியா இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இது தமிழ் கொஸ்டின்ல 19 அதிகாரம் மட்டும்தான். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ்ல நமக்கே தெரியும் ஏகப்பட்ட அதிகாரங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அப்ப இலக்கியம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படியே குரூப் 4 தமிழ் சிலபஸா அப்படியே குரூப் 2ல வச்சிருக்காங்க, ஓகேவா. ஓகே, இது என்ன டவுட் அதிகபட்சம் கேட்பீங்க அப்படின்னா, சார் பழைய சிலபஸ் இருக்குது, அப்போ ஓல்டு புக்ஸ் படிக்கணுமா நியூ புக்ஸ் படிக்கணுமா, எது சார் படிக்கிறது? இப்போதைக்கு கரண்ட் இருக்கிறது நியூ புக்ஸ் தான் சார் இருக்குது. ஆனா சிலபஸ் ஓல்டு புக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து ஓல்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்களே, அப்போ ஓல்டு புக்கு தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன, இதுக்கு வந்து கரெக்டான ஒரு பதில் கிடையாது தான். நீங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் ஏதோ தெரியாதவங்க ஒவ்வொரு விதமா அது சொல்லுவாங்க. ஆனா கரெக்டா கேட்க போனோம்னா கரெக்டான பதில் 2 புக்கும் படிச்சுதான் ஆகணும். எந்த புக்கையும் ஒமிட் பண்ண வேணாம். நம்ம அதை எப்படி படிக்கணும் அதுதான். எல்லாருமே திருப்பி கேட்குற இதே புக்கு தான். நம்ம வந்து புதுசா புக்கு வரும்போது இதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் நீங்க எதுவுமே கேள்விக்கு தான் எதுவுமே கேட்காம சிலபஸ்ல என்னென்ன வார்த்தை இருக்குதோ, இப்போ எக்ஸாம்பிள் உரைநடையில திருவிக்க இருக்குது பாருங்க, உரைநடை திருவிக்க. அப்போ திருவிக்க எழுதின உரைநடைய ஓல்டு புக்ல இருந்தாலும் படிங்க, நியூ புக்ல இருந்தாலும் படிங்க. புரிஞ்சதா? நெக்ஸ்ட்
அதே பாருங்க ஊவேசா, அதாவது நம்மளுடைய தமிழ் தாத்தா சொல்றோம்ல ஊவேசா, அவரை பத்தி ஒரு பாயிண்ட் இருக்காங்களா, அப்போ அதை பற்றி நியூ சிலபஸ் படிங்க, ஓல்டு சிலபஸ் படிங்க, அவ்வளவுதான். நாடக கலை, இசைக்கலை, இந்த மாதிரி எந்தெந்த டாபிக்கை 2 புக்கில் இருந்தாலும் 2 புக்கையும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகே, இது கம்பல்சரி படிச்சுதான். அதே மாதிரி இலக்கணம் சொல்றேன் பாருங்க, இலக்கணத்துல தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். இலக்கணத்துல அதுதான் நமக்கு என்ன சொல்றது, ஓல்டு புக்கா நியூ புக்கான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா மேற்படி ஊவேசா தான் ஜென்ரலா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த இலக்கணத்துல இந்த பொறுத்துக, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு எதிரான நேர் சொல்லு, அந்த வேறு சொல்லை தேர்ந்தெடுத்தல், இந்த மாதிரி டாபிக் 2 புக்லயும் இருக்குது. ஓல்டு புக்லயும் இருக்கும், நியூ புக்லயும் இருக்கும், 2மே படிச்சிருங்க. அப்போ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டு புக்கு நியூ புக்கு ஒமிட் பண்ணவே முடியாது, 2 புக்கையும் படிச்சுதான் ஆகணும். 2 புக்கையும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஏன்னா 100 கொஸ்டின், தமிழ்ல இருந்து 100 கொஸ்டின், ஒரு கம்பல்சரி ஒரு 95 அபோவ் எடுக்க ட்ரை பண்ணணும். குரூப் 4க்காக படிப்போம், அதே மாதிரி 95 எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, தமிழ் மீடியம் பசங்க. இங்கிலீஷ்ல அதே சிலபஸ், இங்கிலீஷ் ஈஸியான சிலபஸ்ங்கிறதுனால தமிழ் மீடியம் பசங்க எஃபர்ட் போடணும். 95 அபோவ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால 2 புக்கையும் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும், எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த தமிழ் சிலபஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் சிலபஸ் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் சிலபஸ் மாறவே இல்லை. குரூப் 4க்கு என்ன சிலபஸ் இருந்தோ அதே சிலபஸ் தான். கிராமர் என்னதான் இருக்குதோ அதே தான், மாறவே இல்லை. சூட்டபிள் கொஸ்டின், கொஸ்டின் டேக், கரெக்ட் டென்ஸ், கரெக்ட் வாய்ஸ், எரர் ஃபைண்ட் அவுட், எரர் காம்ப்ரிஹென்ஷன், எல்லாமே அதே தான் இருக்குது. அதாவது லிட்ரேச்சர் பாருங்க, இது எல்லாமே ஓல்டு புக்கு இருக்கிற லிட்ரேச்சர் தான், நியூ புக் கிடையாது, எல்லாமே ஓல்டு புக்கு. அதனால இங்கிலீஷ் மீடியம் பசங்க ஓல்டு புக்கும் நியூ புக் 2மே படிச்சுக்கணும் தான் செஞ்சுக்கணும். ஓகே, அதிகபட்சம் இதுல ஓல்டு புக்கு சிலபஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் பார்த்துக்கோங்க, இதே தான் ஓல்டு சிலபஸ் தான், அப்படியே எடுத்துருக்காங்க. காப்பி கட் காப்பி பேஸ் தான், ஒன்றும் கூட மாத்தல. ஓகே, இது முடிச்சது. அடுத்து நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ் ரெமெடி கேட்கறாங்க. 75 கொஸ்டின், மீதி கேட்கக்கூடிய 75 கொஸ்டின் எதான் ஜெனரல் ஸ்டடிஸும், மீதி கேட்கக்கூடிய 25 கொஸ்டின் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் எப்பவுமே மாறாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3 எல்லாத்துக்கும் சேம் ஆப்டிடியூட் தான், இதை மாற்றுக்கிறது கிடையாது. ஜெனரல் ஸ்டடிஸ்ல 75 கொஸ்டின், 75 கொஸ்டின் நம்ம புது சிலபஸ் படி படிக்கிறோம்ல அதே மாதிரியே படிங்க, வேணாம் மாற்றவே வேணாம். சயின்ஸ் அண்ட் டெக், அதாவது ஜெனரல் சயின்ஸ் அதே தான். அதுக்கப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதெல்லாம் நமக்கு தெரியும். யூனிட் 8 இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 8 இருக்குது, அதை படிச்சுதான் ஆகணும். ஆனா கொஸ்டினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா மொத்தம் கேட்கறதே 75 கொஸ்டின். நமக்கு 175 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுதான் 45 கொஸ்டின் டு ஒரு 50 கொஸ்டின் யூனிட் 8 வந்தது. இப்போ கேட்கறதே 75 கொஸ்டின்ஸ் தான். அப்போ என்ன கவுண்டிங், என்ன ரேஷியோல கேட்பாங்கன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம உட்காந்து இதையே நம்ம மாங்க படிச்சுட்டு இருக்க கூடாது, தமிழை படிக்கணும், அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எடுக்கக்கூடிய மார்க் தான் நமக்கு பேச போகுது. அப்ப இதுல முக்கியமா திருக்குறள் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. திருக்குறள் தமிழ்ல 19 அதிகாரம் படிச்சா போதும், ஆனா இதுல திருக்குறள் எல்லா அதிகாரம் படிச்சுதான் ஆகணும் கிட்டத்தட்ட, இந்த காமத்து பாட தவிர. யூனிட் 9 இருக்குது, பார்த்துக்கோங்க, மாற்றமே இல்லை. யூனிட் 10 ஆஸ் யூசுவல் ஆப்டிடியூட். ஓகே, இது முடிஞ்சது. ஓகே, அப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல அதே தான் பேட்டர்ன், மாறவே இல்லை, பழைய பேட்டர்னுக்கு படிச்சிருங்க. ஜெனரல் தமிழ் அல்லது இங்கிலீஷ், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அதே தான் இருக்குது. ஓகேவா? இதுல கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு என்ன கட் ஆஃப் இருக்குமோ அதே பேட்டர்ன் ஆஃப் கட் ஆஃப் தான் இருக்க போது. நம்ம ஜெனரல் தமிழ் இங்கிலீஷ்ல அதனால கம்மியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, பழைய கட் ஆஃபே இருக்கணும். அப்போ அதிகமாக எடுக்கிறது ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்து மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மெயின்ஸ் வைக்கிறாங்க. மெயின்ஸ்ல தான் இந்த ஃபில்ட்ரேஷன் மெஷர் நடக்க போகுது. ஓகேவா? அந்த ப்ரெஸ் மீட்ல வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதை வேற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அவங்க கரெக்டாக தான் சொல்லிடுறாங்க, அவங்க ஒரு எண்ணத்தோட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நம்ம எடுத்துக்கிட்ட விதம் தான் வேற. ப்ரிலிம்ஸ்லேயே இங்கிலீஷ் மீடியம் பசங்களை ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அப்படி பண்ணல. என்ன செய்யறாங்க, மெயின்ஸ் தான் ஃபில்ட்ரேஷன் பண்றாங்க. மெயின்ஸ்ல 2 பேப்பர், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பாருங்க. பேப்பர் 1 அதுக்கப்புறம் பேப்பர் 2 2 பேப்பரா பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1ல என்னதான் இருக்குது அது நம்ம நேத்து வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ½ hour நம்ம டீடைல்டா அந்த பிடிஎஃப் வச்சு என்னது சொல்றது அந்த பேப்பர் 1 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்படி கேட்கறாங்க, நேத்து வீடியோ பார்க்கலன்னா நேத்து போட்டு வீடியோ பார்த்துருங்க. ஓகே, இது பேப்பர் 1க்கு. இதுல குவாலிஃபை ஆனாதான் பேப்பர் 2வே கரெக்ஷன் பண்ண போறாங்க. அப்ப இதுல எவ்வளவு மார்க் எடுக்கணும், மொத்தம் 100 மார்க்கா, அதுல மினிமம் குவாலிஃபை எவ்வளவு 40 மார்க் எடுத்தா போதும். அப்ப 40% எடுத்தா போதும். ஒண்ணுமே இது 40 என்ன 70 மார்க் எடுத்துக்கலாம். அசால்ட்டா 70 மார்க் எடுத்துக்கலாம். அதுவும் தமிழ் மீடியம் படிச்ச பசங்க 80 90 மார்க் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான டாபிக் தான். என்ன ஒரே ஒரு இது எஸ்ஐ ரைட்டிங், அது மட்டும் தான் ஜென்ரலா கேட்கறாங்க. இது எல்லாமே தமிழ் தான். வாசி எழுத போறோம், சின்னதா இருக்க பெருசா எழுத போறோம், பெருசா இருக்க சின்னதா எழுத போறோம். வேற எதுவுமே கஷ்டம் கிடையாது. இதுதான் ஈஸி ஒன். அடுத்து பேப்பர் 2 என்ன வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் இங்க
ஓகே, மாற்றம், பெரிய மாற்றம். பேப்பர் 2ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதது என்ன சொல்லிருக்காங்க, ஜெனரல் ஸ்டடீஸ். இதுக்கு முன்னாடி 2019 எப்படி குரூப் 2 நடந்ததோ அதே பேட்டர்னை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. 3 ஹவர்ஸ் 300 மார்க். இது ஜெனரல் ஸ்டடீஸ். டிஸ்கிரிப்டிவ் மெத்தட், எழுத்து எப்படி நம்ம குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறோமோ அதே மாதிரி எழுதணும். அதான் இதுல பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் தான். இதுக்குரிய சிலபஸ் நம்ம கீழே பார்க்க போறோம். ஓகேவா? இந்த இதை பாஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை குவாலிஃபை ஆனா மட்டும்தான் இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ண போறாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, நோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 வகையான போஸ்ட் இருக்குது. இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட். நமக்கு தெரியும் குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேட்குறாங்க, என்ன இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட் வரைக்கும் என்ன இருக்குது பாருங்க. இன்டர்வியூ போஸ்ட் வரைக்கும் மொத்தம் மெயின்ஸ் எக்ஸாம், அதுலயும் இந்த மெயின் இந்த டிஸ்கிரிப்டிவ் அதை மட்டும் தான் கால்குலேட் பண்ண போறாங்க. நம்மளுடைய போஸ்டிங்க்கு எவ்வளவு போஸ்டிங் வாங்குறது, அதுல 300 மார்க் எடுத்துருக்கோம். அந்த 300 மார்க் எழுதுறோம். அது நீங்க எவ்வளவு எழுதிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்க். ஓரல் டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ டெஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வைக்கிறாங்க. அது எவ்வளவு மார்க்ஸ், 40 மார்க்ஸ். டோட்டலா 340 கவுண்ட் பண்ணுவாங்க. 340க்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ரேங்க். அதாவது நீங்க வாங்க போற போஸ்டிங்கை டிட்டர்மைன் பண்ண போகுது. என்ன போஸ்டிங், முனிசிபல் கமிஷனரா, சப் ரிஜிஸ்ட்ராரா, கோஆபரேட்டிவ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க் தான் டிட்டர்மைன் பண்ணும். வேற எதுவும் டிட்டர்மைன் பண்ண போறது கிடையாது. நான் இன்டர்வியூ போஸ்ட் வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. நீங்க ரிட்டன் எக்ஸாம்ல எழுதக்கூடிய மார்க் மட்டும்தான். ஓகேவா? ஆனா இதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறது அடுத்த கட்டமாக தெரிய வரும், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான். ஓகேவா? அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாஸ் பண்ணவங்க எல்லாரும், அதாவது என்னது, இந்த எக்ஸாம்ல இன்டர்வியூ குவாலிஃபை ஆனவங்க எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. குவாலிஃபை ஆகாதவங்க இந்த பேப்பர் எடுக்க போறாங்க. இதுல குவாலிஃபை ஆனவங்க இதையும் செலக்ட் பண்ணிக்கலாமா வேணாமா, எதுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும், எல்லாமே வந்து ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷன் டீடைல் தெரிய வரும். ஓகேவா? அதனால இதை தெளிவா பாத்துக்கோங்க. இன்டர்வியூ போஸ்ட் தனியா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனியா. நெக்ஸ்ட் தமிழ்ல கொடுத்துருக்காங்க, அதே தான். ஓகே, இது நம்ம நேற்று பார்த்துருந்தோம் சிலபஸ், அதாவது குவாலிஃபையிங் பேப்பருக்குரிய சிலபஸ் என்னதான் இருக்குது நேற்றே பார்த்துட்டோம். அடுத்து குரூப் 2 மெயின்ஸுக்குரிய பேப்பர் 2க்குரிய சிலபஸ். பேப்பர் 2க்குரிய சிலபஸ் என்ன சொல்லியிருந்தேன், ஜெனரல் ஸ்டடீஸ் தான் இருக்கும் சொல்லியிருக்கிறேன். அதே தான் இங்க வந்திருக்குது. பாத்தீங்கன்னா மொத்தமா 4 யூனிட் கொடுத்துருக்காங்க, 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பியூர்லி சயின்ஸ் டெக்னாலஜி தான். யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் யூனியன் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, பாலிட்டி. அவ்வளவுதான், ஜெனரலா சொல்ல போனா பாலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சோசியல் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, பாவர்ட்டி, சானிடேஷன், கரப்ஷன், இதை பத்தி படிக்கணும். அடுத்து கரண்ட் இஷ்யூஸ் ஆஃப் நேஷனல் லெவல், கரண்ட் இஷ்யூஸ் ஆஃப் ஸ்டேட் லெவல் பார்த்துக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸ் மாதிரி இது கிடையாது. குரூப் 2 மெயின்ஸ் வேற, அது ஞாபகம் வச்சுக்கணும். குரூப் 1 மெயின்ஸ் வேற மாதிரி நடக்கும். அது நிறைய பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, 2, 3 இருக்கும். இது ஒரே பேப்பர் தான். ஒரே பேப்பர்ல 5 யூனிட் இருக்குது. இதுக்கு மாடல் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படி பார்த்துருந்தீங்கன்னா, லாஸ்டா 2019 குரூப் 2 மெயின்ஸ் எப்படி நடந்ததோ அதே பேட்டர்ன் தான் இதுவும் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாடல் கொஸ்டினை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ சிலபஸ்ல எந்த விதமான கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, ஏதாவது என்ன மாதிரி டவுட் கேட்கறதா இருந்தா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்கள் ரிப்ளை பண்றோம். ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆனுவல் பிளானர் நமக்கு தெரியும். அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கும்போது ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணவே இல்லை. புதுசா நேற்று வந்து ஆனுவல் பிளானர்ல வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2A எவ்வளவு வேகன்சி இருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. குரூப் 2க்கு வெறும் 101 சார். குரூப் 2Aக்கு 5730 சார். பாருங்க, ஏன் சார் ஒரு காலத்துல வந்து குரூப் 2க்கு நிறைய வேகன்சி இருக்கு, இப்போ ஏன் சார் குரூப் 2க்கு வந்து வெறும் 101 போஸ்ட் தான் வந்திருக்கு, குரூப் 1 அளவுக்கு தான் வருது சார் அப்படிங்கிறீங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாள்ல ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்பு அப்படின்னா, ஒரு சில போஸ்டிங் எல்லாத்தையும் குரூப் 2ல இருந்து என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா குரூப் 2Aக்கு மாத்துறாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில போஸ்டிங்ஸை குரூப் 2ல இருந்து குரூப் 2Aக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு சில போஸ்ட்ல நிறைய போஸ்டர்ஸ் சேஞ்ச் பண்ணதுனால நிறைய வேகன்சிஸ் அப்படியே குரூப் 2ல இருந்து குரூப் 2Aக்கு மாறி இருக்கு. அதனாலதான் குரூப் 2Aல 5230 வேகன்சிஸ், குரூப் 2ல வெறும் 101 வேகன்சி. அப்போ மேக்சிமம் இந்த குரூப் 2ல என்னென்ன போஸ்ட் தான் பெரிய பெரிய போஸ்ட் என்னதான் வருதுன்னா, 1 முனிசிபல் கமிஷனர், பெரிய போஸ்ட், அந்த ஒரு போஸ்ட் கண்டிப்பா இருக்க போது. இதுதான் குரூப் 2 இருக்கு, இன்டர்வியூ போஸ்ட் வரப்போகுது. 2வது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஆஃபீஸர், இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங் மட்டும் தான் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் தான் வரப்போகுது. அப்போ அதுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ இருக்குது. அதுதான் என்னது, வெறும் 101 வேகன்சி. ஓகேவா? மீதி எல்லாமே குரூப் 2A தான், அதுக்கு இன்டர்வியூ கிடையாது.
பார்த்துக்கோங்க. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வேகன்சி லிஸ்ட். அடுத்து நம்ம இது ரொம்ப முக்கியம், இதுதான் நம்ம எல்லாருமே எழுத போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ். இன்ஜினியர்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக இருப்போம். அந்த இன்ஜினியர்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாம் எவ்வளோ வேகன்சிஸ் மார்ச் தான் கால் ஃபார் பண்ண, இதெல்லாம் கால் ஃபார் பண்ணக்கூடிய டேட், எக்ஸாம் பண்ணக்கூடிய டேட், இது கால் ஃபார் பண்ணக்கூடிய மந்த். 167 வேகன்சிஸ் குரூப் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஓகே, அடுத்து அதிகமாக எழுத போகிறது நம்மளுடைய குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாம் மார்ச் மந்த் கால் ஃபார் பண்ணுறது சொல்கிறாங்க. வேகன்சிஸ் 5255 வேகன்சிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு, இது நிறைய பேர் எழுதுற மாதிரி வச்சிருப்போம். அப்புறம் இந்த இது இன்னொன்று இருக்குது குரூப் 4 லெவலில். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் நம்ம இப்போ நடக்கிறத அடுத்து ஒரு கால் ஃபார் வந்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் ஜூன் மந்த்து வெறும் 49 வேகன்சிஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு 70 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். இந்த தடவை 49 வேகன்சி வந்து இது குரூப் 1க்கு. ஓகேவா? ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ், ஓகேவா, இந்த மாதிரி எல்லா வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் அதிகமாக இருக்கக்கூடிய வேகன்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு குரூப் 2வும் குரூப் 4ம் தான். ஓகேவா? வேற எதுவும் அதிகமான வேகன்சிஸ் தான் இல்லை. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குரூப் 3 நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. குரூப் 3 வெறும் 15 வேகன்சிஸ் தான், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்போவுமே டிஎன்பிசி இந்த வேகன்சியில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் கால் ஃபார் விட்டுருவாங்கன்னா அது கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். 2017 வெளியிட்ட குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் வெறும் 600 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஃபேக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 2017 ஆனுவல் பிளானர்ல வெளியிட்ட வேகன்சி லிஸ்ட் சம்திங் ஓகே ஒரு 600 தான் இருந்தது. ஆனால் அந்த இயரில் வந்த நோட்டிஃபிகேஷனில் 17-18 நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த இயரில் வந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு 1100 கிட்ட வந்தது. நியர்லி டபுள், அப்படியே டபுள் மடங்காக கேட்டிருந்தாங்க. அப்போ வேகன்சி அவங்க அந்த டைம்ல கணக்கிட்ட வேகன்சி 600, ஆனால் நோட்டிஃபிகேஷன் விடும்போது அப்படியே டபுள் ஆனது, நியர்லி டபுள் ஆயிருக்கு. அதனால நமக்கும் மேபி டபுள் ஆகலாம், இல்லாட்டி அதுவே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் தான் இருக்குது. படிக்க வேண்டியது நம்மளோட கடமை. இன்றே இருந்து நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இன்னமும் போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்க வேணாம். தமிழ் வராதே எதுவும் யோசிக்க வேணாம். இங்கிலீஷ் மீடியம் பசங்க இனிமேல் ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மெயின்ஸ். குரூப் 4 பேட்டர்ன் சொல்ல மாட்டேன். குரூப் 4க்கு பேட்டர்ன் எதுவுமே சேஞ்ச் ஆகல. இதுதான் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது குரூப் 4க்கும் குரூப் 3க்கும். ஓகேவா? ஜென்ரல் தமிழ் மட்டும்தான். குரூப் 4 எழுதுற பசங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் தமிழ் தான் எழுதி ஆகணும். ஜென்ரல் தமிழ் 100 மார்க்கு, 75 மார்க்கு என்னது ஜிஎஸ், 25 மார்க்கு எதுக்கு ஆப்டிடியூட். அது நம்ம நேற்றே சொல்லிட்டோம், அதனால டீட்டெயிலாக சொல்லல. இதுதான் குரூப் 4க்கு. ஓகேவா? குரூப் 4க்கு ஜிஎஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. குரூப் 4 குரூப் 3க்கு. ஓகேவா? எனி டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.